ஹெல்தி, டேஸ்டி அண்ட் ஈஸியான மிக்ஸ்டு வெஜிடபிள் சாமை கிச்சடி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? 1 கப்பு சாமை அரிசி, 1/2 கப்பு பைத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு காராமணி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச காய்கறிகளை இத போல மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் ஒரு 10 வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், ஸ்லிட் பண்ண 2 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரஃபா கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த காய்கறிகளை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம ஊற வச்சிருக்கிற காராமணி, பைத்தம்பருப்பு, சாமை அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1 கப்பு சாமை அரிசிக்கு 6 கப்பு வெந்நீர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். குக்கர் மூடிய மூடிட்டு 5-6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்து பிரஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடிய திறந்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுவோம். சாமை அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வெந்திருக்கு. காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு, ஆனா கரையாம இருக்கு. காராமணியும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லிய தாராளமா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். டீடைல் ரெசிபி வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.